Hello, Assalamu alaikum. Welcome back to my channel Finance Shine. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ இன்ஷாஅல்லாஹ். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. இது வந்து நோம்புக்கெல்லாம் முன்னாடி எடுத்தது தான். ஆனால் நான் எடிட் பண்ணி வச்சுட்டேன். என்னால் வாய்ஸ் ஓவர் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் எவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து மந்தி ரைஸ் செஞ்சுருந்தோம். ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க அப்படி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக கடைசி வரையும் பாருங்க இன்ஷாஅல்லாஹ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு சடனாக தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருந்தேன். ஸோ மார்னிங் ஒரு 9 மணி அந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல் நாள் வந்து தோசை மாவுக்கு அரைச்சி வச்சுருந்தோம். as யூஷுவல் அது வந்து பொங்கி வலிஞ்சிருச்சு. சரி சின்ன சட்டியில் வைக்க வேணாம், பெரிய சட்டியில் தான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து எப்படியுமே நான் பொங்கி வலிவேன் அப்படின்ட்டு நமக்கு வேலை வச்சிருச்சு காலையிலேயே. ஸோ அதனால அதை ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து அப்படியே மத்தியானம் கண்டினியூ ஆகுது. மந்தி ரைஸ்க்கு வந்து நான் நேற்று நைட்டே சிக்கன் எல்லாமே மேரினேஷன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ டிவியில் வந்து என்னுடைய வீடியோஸ் தான் ஓடிட்டுருக்கு. வீட்டில் வந்து கெஸ்ட்டு இருந்தாங்க. நான் வந்து லாஸ்ட் மினி விளாக்ஸில் கொஞ்சம் ஒரு 4 வீக்ஸ்க்கு முன்னாடி உள்ள மினி விளாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி மாமு மாமி வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து மந்தி ரைஸ் செஞ்சேன். என்னுடைய மந்தி ரைஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு அதுதான் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நிறையா பேர் செய்வாங்கள்ல இந்த மாதிரி எத்தனை நம்ம மெனு செய்ய போகிறோமோ அது எல்லாத்துக்குமே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒன் ஷாட்டாகவே வந்து கட் பண்ணி வச்சுருவாங்க. அது எனக்கு வராது. எனக்கு வந்து ஒரு வேலையும் தனித்தனியாக பார்க்கணும். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நான் அதனால் ஃபர்ஸ்ட் வந்து மந்தி ரைஸ்க்கு மட்டும் வெங்காயம்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ மந்தி ரைஸுமே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதோட ரெசிபி நான் ஃபுல்லாலாம் ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒன்ஸ் வந்து மந்தி ரைஸ் ரெசிபி போஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஸோ அதனால் நான் பெருசாக ஷூட் பண்ணல. பெரிய சட்டி வச்சு தான் சமைச்சேன். மந்தி ரைஸ் வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோரே எனக்கு நல்லா வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் நான் வாட்டி செய்கிறப்பே நல்லபடியாக வந்துடும் அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. ஸோ பெரிய சட்டி வச்சு தான் செஞ்சேன். நான் சொன்ன மாதிரி முன்னாடிலாம் அது செய்கிறப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும் எப்படி வருமோ அப்படின்ட்டு. அப்புறம் அது நம்ம பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. பட்டர் அண்ட் ஆயில் வந்து நல்லா சூடானதும் அது கூட நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா அது கூட வந்து அந்த ட்ரை லெமன் பட்டை ஏலக்காய் பே லீவ்ஸ் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் as usual. ஆக்சுவலி நான் வந்து ரெசிப்பியாக ஷூட் பண்ணியிருக்கேன் போல். ஆக்சுவலி என் சிஸ்டர் தான் ஷூட் பண்ணாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே எடிட் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கே என்னன்னு தெரியல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன். அது கூடயே நம்ம வந்து நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், இதோடைய ஸ்மெல்லே ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையுமே நான் வந்து வெங்காயத்தோட அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எது எவ்வளோ போட்டேன் அதோடைய ரேஷியோஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு. ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு சிக்கன் மந்தி ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இன்ஷாஅல்லாஹ். டொமேட்டோ வந்து அரைச்சி வச்சுருந்தேன் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல். அதையுமே இந்த சிக்கனோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மந்தி ரைஸ்க்கு நீங்களாம் என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரையுமே அந்த சாலட் அது கூட வந்து க்ரீன் அண்ட் ரெட் சட்னி இதெல்லாம் தான் வச்சு சாப்பிடுவோம். மந்தி ரைஸ் வந்து நான் வீட்டில் செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பிடவே பிடிச்சிச்சு. இங்கே வந்து அரப் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்றதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதோட டேஸ்ட் ரொம்ப மைல்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது டோட்டலாக எனக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் செய்கிறதுக்கப்புறம் தான் எனக்கு மந்தி ரைஸே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி சைட் டிஷ் மேட்ரையே நான் கேட்டேன் அப்படின்னா ஊரில் வந்து மயோனிஸ் வச்சு மந்தி சாப்பிடுவோம்ல. ஸோ அதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் கேள்விப்பட்டப்போ ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா மயோனிஸ் டேஸ்ட் வந்து மந்தியோட டேஸ்ட் அப்படியே அடிச்சிரும். ஸோ உங்களுக்கு எப்படி அதெல்லாம் வச்சு சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் மந்திலாம் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கே வந்து மயோனிஸோட சாப்பிட்டா தான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்துச்சு. ஸோ ரொம்ப வியர்டாக ஃபீல் பண்ணேன் எப்படி அதெல்லாம் வச்சு சாப்பிட்றது அப்படின்ட்டு. கடைசியில் அதுவே ஃபேவரட்டாக ஆயிடுச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. அதெல்லாமே நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் கழுவிட்டு. அதை நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி வாட்டர் ஆட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ நான் அதில் ரைஸ் வந்து சேர்த்து வேக வச்சுக்கிறேன்.
சைட் பை சைடாக மந்திக்கு வந்து நான் சலாட்மே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிம்பிளாக வெங்காயமும் கேரட்டும் போட்டு தான் நான் அது செஞ்சுருந்தேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து பட்டர் தடவிட்டு அது கூட வந்து சிக்கன் கிரில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. வீடியோஸுமே எடுத்தாங்க. எல்லாருமே ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறதுனால அம்மா தங்கச்சி எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையுமே சீக்கிரமே பார்த்து முடிச்சிட்டோம். ரைஸ் வந்து அழகாக குக்காகி வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எத்தனை வாட்டி எந்த டிஷ்ஷை வந்து செஞ்சுருந்தாலுமே அந்த ரைஸ் வந்து நல்லா வந்துருமான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே வந்துருந்துச்சு. அது கூட கிரில் பண்ணியிருந்த சிக்கனுமே வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், புகை போடுறது தான். ஸோ அதையுமே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து சட்னி கொஞ்சம் அரைச்சிடலாம். அந்த க்ரீன் சட்னி வந்து டொமேட்டோ சட்னி இருக்குல்ல, ஸோ அதையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். புதினா மல்லி அதெல்லாமே போட்டு க்ரீன் சட்னி வந்து நான் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஆல்சோ தக்காளி சாஸ், அதாவது தக்காளி சட்னி இருக்குல்ல, அந்த மந்தி சட்னி அதையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஷ்வாஷ் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து அந்த கூடையில் அடுக்கி வச்சா தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மந்தியில் புகை போட்டுடலாம் அப்படின்ட்டு அது போட்டால் தான் அந்த ஒரு ஃபுல் ஃபீலே இருக்கும்ல மந்திக்கு. ஸோ அதை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தொழுதுட்டு எல்லாருமே ரெடியானதும் நாங்களுமே மந்தி சாப்பிட்றதுக்கு எல்லாமே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மந்தி ரைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸோ நல்லாவே வந்துருந்துச்சு. நான் கூட கொஞ்சம் அரிசியாக போயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. எல்லாருக்குமே சர்வ் பண்ணிவிட்டு என்னுடைய பிளேட் இப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த மயோனிஸ் அது இல்லாமல் இறங்கவே மாட்டுது இப்போலாம் மந்தி. ஸோ உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்கும் மந்தி கூட அப்படின்னு சொல்லுங்கள். சில பேர் கிரேவி சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைமாக வந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. மாமி மாமு ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவங்க வந்து பயணம் கிளம்புறாங்க. அதனால வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் மஸ்ஜித் இந்தியா போயிருந்தோம். போகிற வழியில் நல்ல டிராஃபிக்காக இருந்துச்சு. ஏன்னா வீக் டேஸ் ப்ளஸ் வந்து ஈவினிங் டைம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே தான் போயிட்டு இருந்தோம். ஹனிஃபா தான் வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஹனிஃபா வந்துட்டு இங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, இந்த மசாலா ஐட்டம் இதெல்லாமே. ஸோ அதை தான் ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம். ஆனால் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பங்குக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அம்மாவும் நானுமே சரி. இந்த முட்டாய் வந்து மாமி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி இது முட்டாய் கவர் மட்டும்தான். இது வந்து இந்த பிராண்டில் நல்லாயிருக்கும், இதை வந்து நான் தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானுமே அந்த நேம் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, சரி பார்க்கலாம் இங்கே இருக்கான்னு சொல்லியிருந்தேன். அப்படியே போயிட்டுருக்கிறப்போ தான் வந்து அந்த முட்டாய் என் கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ உடனே தயவு செஞ்சு இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அந்த கவரையும் இதையும் வச்சு பார்க்குறப்போ இந்த சேம் முட்டாய் தான். ஸோ சின்ன வயசில் நிறையா சாப்பிட்ருப்போம் இந்த முட்டாய். நிறையா பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறையா சிங்கப்பூர்லேருந்து இது வந்திருக்கு இந்த முட்டாய். ஸோ வாங்கிட்டு வருவாங்க வீட்டில், அதுதான் வந்து நிறையா சாப்பிட்ருக்கேன் நான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டாயோடைய டேஸ்ட் வந்து இப்போயும் அதே மாதிரி இருக்கான்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சே தான். ஆனால் வந்து சைல்ட்ஹுட் மெமோரிஸ். ஸோ என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்கோ அதெல்லாமே பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தோம். நார்மல், அதாவது அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் இருக்குல்ல, அதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாமே எடுத்துட்டு இந்த சைட் வந்து டைரி மில்க் வந்து ஓரியோவில் நிறையா வச்சுருந்தாங்க. நான் வந்து அதெல்லாம் திருப்பி இருக்குன்ட்டு அங்கே எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். ஸோ என் சிஸ்டர் கூட கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, நீங்கள் என்ன இங்கே வேலை செய்கிறவங்க மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த முறுக்கு மிக்சர்லாம் வீட்டுக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் நிறையா சாக்லேட் செக்ஷன் அதெல்லாமே இருக்கும்ல. ஸோ அங்கே வந்து இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே இதோடைய பேக்கேஜிங்கே ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரைஸுமே நல்லா ப்ரீமியமாக தான் இருந்துச்சு. நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது இப்போல்லாம் ஹனிஃபாவில் சாக்லேட்ஸ் எல்லாமே. அது கூட வந்து வீட்டில் வந்து பிரியாணி அரிசி நான் இந்த பிராண்டில் தான் வாங்குவேன். ஸோ அதையுமே கொஞ்சம் எடுத்துடலாம் இங்கேயே அப்படின்ட்டு அதை நானுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
ஆல்சோ அனில் சேமியா வந்து நான் லாஸ்ட் டைம் இங்கே வந்து பார்த்தப்போ நிறையா ஃப்ளேவரில் இல்லை. ஸோ நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர் எல்ஸ் நான் வந்து வேறு ஒரு கடையிலுமே நான் வாங்கியிருந்தேன். அதனால் வந்து இங்கே இப்போது இன்னும் 2-3 ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையுமே கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. சேமியா வந்து எந்த ஃப்ளேவரில் இருந்தாலுமே சூப்பராகவே இறங்கும் எனக்கு. அதனால தான் கீழே ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு மேலே புர்கா செக்ஷன் போயிட்டோம். ஸோ போனதும் அங்கே வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டாங்க. ஸோ எங்களால் அறவே முடியல. தங்கச்சி வந்து கீழே உட்காந்துருச்சு. என்னால் அறவே முடியல, எப்போ முடியும் வந்து ஷாப்பிங் அப்படின்ட்டு. லேடிஸ்னாலே அப்படி தானே, எல்லாமே நமக்கு பார்க்க ஒன்று ஆசை தான். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு இந்த மாடிக்கு வந்து நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம். வேறு ஒரு பட்டன் தட்டுறதுக்கு பதிலாக வேறு ஒரு பட்டன் தட்டி லிஃப்ட்டில். ஸோ இங்கே வந்துட்டோம். பார்த்தா நிறைய குக்வேர்ஸ் ஐட்டம்லாம் இருந்துச்சு. சரி ஏன் விடுவானே, அதையும் போய் அலசி பார்த்துருவோம் அப்படின்ட்டு தான் இங்கேயுமே வந்து நுழைஞ்சாச்சு. ஒன்றுமே ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட இருக்குன்னாலுமே நமக்கு பார்க்க ஆசை தான். ப்ளஸ் வந்து நிறையா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயுமே இருந்துச்சு இங்கே. அங்கே எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அடையார் ஆனந்த பவன் தான் வந்திருந்தோம். ஆக்சுவலி டின்னர் கிடையாது, ஸ்நாக்ஸு. ஏன்னா வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் இட்லி தோசை சட்னின்ட்டு அதுதான் டின்னராக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு A2B தான் வந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு மெனு பார்த்துட்டு இருந்தோம். காஃபி குடிக்கலான்னு தான் வந்தோம். எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெடேக்காகவும் டயர்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி குடிக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். காஃபி கூடயே மெதுவடை சொல்லியிருந்தோம். அது கூடயே வந்து இந்த இட்லி இருக்குல்ல, அது வந்து சாம்பாரில் ஊற வச்சு இது வரையும் நான் சாப்பிட்டதே கிடையாது. நிறைய மூவிஸில் வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஆனால் அது நான் தனியாக சாப்பிட்ருக்கேனே தவிர இந்த மாதிரி நிறைய மிதக்க வச்சு சாம்பார் ஊற்றி நான் சாப்பிட்டது இல்லை. சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருவோமேனு ஒரு செட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்துருச்சு. இட்லி நல்லா சூடாக, சாம்பார் ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இது வரையுமே நான் அந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. தனியாக சாம்பார் இட்லி சாப்பிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி ஊற வச்சு நான் வந்து நிறையா சாம்பார் ஊற்றி அப்படி சொல்லலாம் நான் வந்து சாப்பிட்டது கிடையாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பைட்டே எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கூடயே வடையுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுவுமே நல்லா சூடாக நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த காஃபியுமே நல்லா சூடாக எல்லாருக்குமே வந்துருச்சு. அது கூடயே ஒரு விஷயமும் சொல்லணும். நாங்கள் அன்றைக்கி A2B போயிருந்தப்போ ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஊரில் இருந்து வந்திருந்தாங்க மலேசியாவுக்கு. ஸோ அடுத்த நாள் அவங்களுக்கு ஊருக்கு பயணமும் கூட. ஸோ சடனாக தான் ஏதோ ஒரு பேச்சில் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப கைண்டாக பேசினாங்க. நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த இடத்துல, கைண்ட்னஸ் மட்டும்தான். ஸோ ரொம்ப கைண்டாக பேசுகிறப்போ நமக்குமே ஒரு நல்ல ஃபீல் ஒன்று இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ யார்கிட்டையுமே நம்ம கைண்டாக பேசுகிறதுனால எப்போதுமே குறைஞ்சி போகிறது கிடையாது. அதுக்காக எல்லாருக்கிட்டையும் போய் ஹாய் பாய்ன்னு பேசணும்னு இல்லை, பட் நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு கைண்ட்னஸ் கண்டிப்பாக நம்ம காட்டணும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லாங் வீடியோஸை விட மினி வ்ளாக்ஸ் தான் நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு லாங் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நிறையா டைம் கிடைக்காது. ஸோ அதனால தான். ஆனால் நம்மளுடைய மினி வ்ளாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது. நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நான் நிறையா அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அதுலேயுமே ஆக்டிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூபும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.